வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு தேவையான திருக்குறள் கேள்விகளை நம்ம பகுதி 2 பார்க்க போகிறோம். இதில் திருக்குறளுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் தொடர்பான கொஞ்சம் செய்திகள் பார்த்திங்கன்னா முதல் வகுப்பில் போட்டிருந்தேன். இது 2வது வகுப்பு. ஸோ நான் போடுறது சரிதான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸை முதல்ல தெளிவுபடுத்திட்டு அதுக்கடுத்து நான் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 பிரிச்சிருப்பாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பகுதி அ, ஆ, இ இந்த மாதிரி 3 பிரிச்சிருப்பாங்க. அதில் பகுதி ஆல இலக்கணம், பகுதி ஆல பார்த்திங்கன்னா இலக்கியம், பகுதி ஈல பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த மாதிரி கேள்வி இருக்கும், சிலபஸ் இருக்கும். அதில் பகுதி ஆ தான் பார்த்தீங்கன்னா இலக்கியம் வரும். இலக்கியம் சார்ந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தகம், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 12ஆம் வகுப்பு புத்தகத்தை நீங்கள் படிக்க மாதிரி வரும். அதனால் 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் படித்தா போதுமானதாக இருக்கும். ஆனால் அது சிலபஸ் வைஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிலபஸில் முதல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் இந்த இருக்குது பாருங்கள். அதில் மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம், இதெல்லாம் என்னது உங்களுக்கு முதல் பகுதியில் வரும். அடுத்து 2வது பகுதி பார்த்திங்கன்னா அறநூல்கள்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னெல்லாம் வரும்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, இந்த மாதிரி முதுமொழி காஞ்சி, திரிக்கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அவையார் பாடல்கள் தொடர்பான அந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள் அப்படிங்கிற பகுதியில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது காப்பியங்கள்னு சொல்லுவாங்களே, காப்பியங்கள் இல்லை, அது என்ன சொல்ல, அது பேர் சரியாக தெரியல. ஆனால் கம்பராமாயணம், ராவண காவியம் இந்த மாதிரி தொடர்பான செய்திகள் எல்லாமே வரும். ஓகேவா? பாவகை, சிறந்த தொடர்கள், அதில் உள்ள அந்த கம்பராமாயணம், ராவண காவியத்தில் உள்ள அந்த தொடர்கள் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 3வது பகுதியில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூறு, 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள், அது எல்லாம் பார்த்திங்கன்னா பகுதி 4 வரும். அடுத்து 5ல் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் கொஞ்சம் வரும். அதுலேயும் உங்களுக்கு செய்திகள் வரும், அதுக்கு சார்ந்த கேள்விகள் வரும். அது பகுதி 5. பகுதி 6 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சமண முனிவர்கள் ஏற்றிருப்பாங்க, 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் ஏற்றிருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்து இதில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்கள் 96 வகை உண்டு. அதில் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க என்னெல்லாம்: திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடு தூது, நந்திக்கிழமகம், முக்குடற்பல்லு, காவடிச்சிந்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், ராஜராஜன் சோழன் நூலா, இந்த மாதிரி செய்திகள் வந்து இதில் வரும். அடுத்து மன்னோன்மணியம், தற்கால இலக்கியங்களில் மன்னோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாரதிதாசன், பாரதியார், அடுத்து ரெற்றமொழிதல் அணி, காலமேக புலவர், அழகிய துக்கநாதர் தொடர்பான செய்திகள் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாட்டு, இந்த நாட்டுப்புறவியல்னு சொல்லுவாங்களே, அதில் சார்ந்த கேள்விகள் வரக்கூடியது. அதுக்கடுத்து சித்தர் பாடல்கள் இதெல்லாம் வரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சமய முன்னோடிகள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சித்தலை சாத்தனார், ஹெச்.ஏ. கிருட்டின பிள்ளை, உமர் புலவர் தொடர்பான செய்திகள் பார்த்திங்கன்னா மேற்கோள்கள், அவர் எழுதிய நூல்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பகுதி 10ல் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் உள்ள நூல்கள் தான். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஆர்டராக கொடுக்க போகிறேன். அதில் முதல் வகுப்பு தான் என்னது நம்ம பார்த்தது திருக்குறள். ஸோ திருக்குறளை தொடர்ச்சி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் வந்து திருக்குறள் பற்றிய சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் முதல் கேள்வி பாருங்கள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. ஸோ தஞ்சை ஞானப்பிரகாசர் பார்த்திங்கன்னா 1812 திருக்குறளில் முதல்ல பதிப்பிச்சு வெளியிடுவார். இந்த கேள்வி போன வாரம் நடைபெற்ற குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க, பிஜி எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குறள் எப்போ அச்சிடப்படுகிறது முதலாக? 1812. யாரால் அந்த அச்சிடப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசகர் அப்படிங்கிறவரால் என்னது அந்த 1812 பதிப்பிச்சு வெளியிடுவாங்க. அடுத்து திருக்குறளின் முதல் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பால். ஸோ அப்போ திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன பெயர்? முப்பால். ஏன் முப்பால்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் 3 பால்கள் இருக்கும். நம்ம படிப்போம் இல்லையா, 3 அதிகாரங்கள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதனால் என்னது அதை முப்பால் அப்படிங்கிற பெயர்லையும் அழைப்பாங்க. அடுத்த கேள்வி. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் போன வகுப்பில். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், அடுத்து என்னது பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், அடுத்து இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் போட்டிங்கன்னா இதில் 250, இதில் 700, இதில் 380. ஸோ அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அறத்துப்பாலில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளது? 380 குறட்பாக்கள் உள்ளது. அடுத்து பொருட்பாலில் எத்தனை திருக்குறள்கள் உள்ளது? 700 குறள் உள்ளது. அடுத்து லாஸ்ட்டாக இன்பத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா 250 குறட்பாக்கள் உள்ளன. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, வித்தியாசமாக கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது அறத்துப்பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 380 குறள், பொருட்பால்னா 700 குறள், காமத்துப்பால்னா 250 குறள். அடுத்த கேள்வி. திருக்குறள்
அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்படி அகரத்தில் தொடங்கிறது? அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குறளில் தொடங்கும் திருக்குறள் வந்து. ஸோ அதில் திருக்குறள் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரிலாம் 1330வது குறளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ந அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது என்று கூறுகிறார்கள். வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அப்போது திருக்குறள் எதில் தொடங்கி எதில் முடிகிறது கேட்டேன். ஆல தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள சொற்கள் அப்படின்னா வார்த்தைகள். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு சொற்கள். ஓகேவா? இந்த மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 சொற்கள் இருக்குதான் இதில் திருக்குறளில். அடுத்து திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? திருக்குறளில் மொத்தம் ஒவ்வொரு எழுத்தாக உட்காந்து எழுதிங்க அப்படின்னா 42,194 எழுத்து இருக்குதான். ஸோ இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2 பிரதர்ஸ் வந்து எல்லாத்தையுமே எண்ணுவாங்க. அரிசி எண்ணுவாங்க, அடுத்து ஒரு மரத்தில் உள்ள இலை, இந்த மாதிரி எண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பேஜில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருக்குறள் எத்தனை எழுத்து இருக்குன்னு சொல்லி எண்ணிருக்காங்கன்னு தெரியல, யாரும் பார்த்துருந்தா கூட சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அப்போது திருக்குறள் எத்தனை எழுத்து இருக்குதான்? 42,194 எழுத்து இருக்குதான் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. உண்மையாக என்னன்னு தெரியல, உண்மையாக தான் ஏற்றுக்கொடுவோம். அடுத்து திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247இல் 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. ஸோ டோட்டலாக தமிழ் எழுத்துக்கள் எத்தனைப்பா? 247. அதில் 37 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெறவில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது 37 எழுத்து யூஸ் பண்ணலை இதில் திருக்குறளில். அப்போ எத்தனை எழுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் எழுத்துக்களில்? 210 எழுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது திருக்குறளில் தமிழில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள்னு கேட்டால் 210, பயன்படுத்தப்படாத எழுத்துக்கள்னு கேட்டால் 37. மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் இருக்காது. நான் இப்போ சொல்கிற டீட்டெயில் எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னலாம்? அனிச்சம் மற்றும் குவளை அப்படிங்கிற 2 அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம் பெற்றிருக்கும். என்ன பூலாம்? அனிச்சம் மற்றும் குவளை. இது மறந்துடக்கூடாதப்போ முக்கியமான கொஸ்டின். அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் என்ன பழமா? நெருஞ்சி பழம் அப்படிங்கிற ஒரே பழம் தான் திருக்குறளில் இடம்பெறுகிறது. ஸோ அப்போ திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழ வகை என்னன்னு கேட்டால் நெருஞ்சி பழம். அதே மாதிரில திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா குன்றிமணி விதை. இதுதான் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே விதை வகை. என்ன வகை? குன்றிமணி. அடுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்துன்னு என்னது? 12 உயிரெழுத்து வரும். அதில் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்துன்னு கேட்டிங்கன்னா அப்படிங்கிற எழுத்து தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை. அப்போ திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்துன்னு கேட்டால் என்னது? அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள். ஸோ பூக்கள் பார்த்தோம், பழம் பார்த்தோம், விதை பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா மரம். என்ன மரம் யூஸ் பண்ணியிருக்காங்க? பனை மரம் மற்றும் மூங்கில். இந்த 2 மர வகை தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்குது. என்ன மரம்பா? பனை மற்றும் மூங்கில். இந்த 2 மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்றக்கூடிய 2 மரங்கள், பனை மரம் மற்றும் மூங்கில். அடுத்து திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து கிட்டத்தட்ட 1705 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்குது. எந்த எழுத்து? நீ அப்படிங்கிற அந்த நகரத்துடைய இணை எழுத்து. ஓகேவா? என்னது? நீ அப்படிங்கிற எழுத்து தான் 1705 தடவை. இந்த ஒரு எழுத்து தான் பார்த்தீங்கன்னா அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்குது திருக்குறள்லையே. ஸோ அப்போது திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்துன்னு கேட்டால் நீ அப்படிங்கிறத ஆன்சராக சூஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 எழுத்துக்கள் வந்து ஒரே முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எழுத்துனா? வி அப்படிங்கிற எழுத்தும் ஞ அப்படிங்கிற எழுத்தும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்போது திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள்னு கேட்டால் வி மற்றும் ஞ அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் வந்து ஆன்சராக சூஸ் பண்ணணும். திருக்குறளில் இடம்பெறாத 2 சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள் அப்படிங்கிற 2 சொற்கள் பார்த்திங்கன்னா திருக்குறளில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திருக்குறளில் பயன்படுத்தப்படாத 2 சொற்கள்னு கேட்டால் தமிழ் மற்றும் கடவுள். இது 2மே இடம் பெற்றிருக்காது திருக்குறளில். திருக்குறளில் 50 பிறமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன. பிறமொழி சொற்கள்னால் வடமொழியாக இருக்கலாம், சமஸ்கிருதமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், இந்த மாதிரி என்னவெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பிறமொழி சொற்கள் எத்தனை இருக்குதான்? டோட்டலாக ஒரு 50 இருக்குதான். அடுத்து திருக்குறளில் ஒரே பெயரில் அமைந்த 2 அதிகாரங்கள் என்ன அதிகாரங்கள்?
குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்த்தீங்கன்னா 2 முறை வருகிறது. 2 முறை எங்கெல்லாம் வருது? முதல்ல பொருட்பாலில் வருது, அதிகாரம் 71 வருகிறது. அடுத்து குறிப்பறிதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா காமத்துப்பால், அதாவது இன்பத்துப்பாலில் 110வது அதிகாரமாக இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ 2 முறை வருகிறது. அது எங்கே வருதுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொருட்பாலில் 71வது அதிகாரம், காமத்துப்பாலில் 110வது அதிகாரம். அடுத்து திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை மலையச்சத்துவன் மகன் ஞானப்பிரகாசம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர் எழுதியிருப்பார், பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பான்னு சொல்லியிருப்பேன். அவருடைய அப்பா பேர் என்னது? மலையத்து வசன். அவருடைய மகன் தான் யார்? ஞானப்பிரகாசம். இவர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக திருக்குறளை 1812 தஞ்சையில் அச்சிட்டு வெளியிட்டிருப்பார். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். ஸோ உரைங்கிறது பார்த்தீங்கன்னா 10 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் முதலாக எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மணக்குடவர் அப்படிங்கிறது தான் முதலாக உரை எழுதியிருப்பார். அடுத்து திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. ஜியு போப். இவர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறாரு. ஸோ ஒரு உலகத்துக்கு இப்படி ஒரு சிறந்த ஒரு அறிவுரை திருவள்ளுவர் கூறியிருக்காரு. ஸோ அதை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு ஜியு போப் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்து திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? ஸோ என்னதான் மணக்குடவர் முதலாக எழுதினாலும் அதை சிறந்த உரையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பரிமேல் அழகர் எழுதிய அந்த உரை தான் பார்த்தீங்கன்னா சிறந்த உரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போது திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேல் அழகர். திருக்குறளை உரை ஆசிரியர்களுள் 10வது உரை ஆசிரியர் யார்? பரிமேல் அழகர். ஸோ 10வது உரை எழுதியவர் தான் யார்? இந்த பரிமேல் அழகர். இவர் எழுதியது தான் பார்த்தீங்கன்னா சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அதாவது நம்ம மேலே பார்த்தோம் ஆல்ரெடி முதல் வகுப்பில் திருக்குறளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட எண்ணுன்னு கேட்டிங்கன்னா 7 அப்படின்னு சொல்கிறோம். 7 வருது. ஸோ நீங்கள் இந்த திருக்குறள் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதிகாரம் எவ்வளவு? 133. இதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 7. அதே மார்க்கில் திருக்குறளில் உள்ள அந்த குறள்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1330. ஸோ இதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 7. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் மேலே 4 வார்த்தைகள், கீழே 3 வார்த்தைகள், இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 7 வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கும் 7க்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஸோ அப்போ திருக்குறளோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் 7, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண்ணுன்னு கேட்டால் 9. ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மாற்றிடக்கூடாது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. ஸோ 1, 2 இந்த மாதிரி எண்கள் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த 9 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காது, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடினா ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிறோம் இல்லையா, 1 கோடி 2 கோடி 3 கோடி, அது மாதிரில அந்த கோடி அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளதான். அடுத்து 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. 70 கோடி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறளில் மட்டும் இடம்பெற்றிருக்குதான். அப்போது 70 கோடி அப்படிங்கிறது எத்தனை குறள்பாக்கள் இடம்பெற்றுள்ளதுப்பா? ஒரே ஒரு குறளில். அடுத்து 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. மேலே பார்த்தோம் இல்லையா, 7 தொடர்புடையது. ஆனால் 7 அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 8 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளதான். ஸோ அப்போ 7னா 8 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ள சொல். திருக்குறள் இதுவரை 26 மொழிகளில் வெளிவந்துள்ளது. 26 மொழிகளில் வெளிவந்துள்ளதுன்னா தப்பு தான். 106 மொழிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஓகேவா? அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். ஜிபோப் தான் முதலாக பதிப்பிக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வாக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ நரிக்குறவர் பேசக்கூடிய மொழி பார்த்திங்க அப்படின்னா வாக்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழிலையும் பார்த்திங்கன்னா இந்த நரிக்குறவர் பேசுவாங்க. அந்த மொழிலையும் திருக்குறள் பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திருக்குறள் பார்த்திங்கன்னா நரிக்குறவர் பேசக்கூடிய வாக்போலி அப்படிங்கிற மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பு தான் திருக்குறளுக்கு. ஓகேவா? திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? உலக மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது திருக்குறள். ஸோ அதாவது அறநூல்கள் நிறைய இருக்குது. அதில் முதன்மையானது என்னன்னு கேட்டால் திருக்குறள் தான். ஸோ அப்போ உலகத்தில் உள்ள அறநூல்களில் முதன்மையானதுன்னு கேட்டால் என்னது? திருக்குறள்.
விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். ஸோ அதாவது நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்தாங்க இல்லையா, 1857 புரட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடி கட்டுப்பாட்டுகள் வரும். இந்த விக்டோரியா மகாராணி பேரரசின் அந்த காரணமாக இந்தியா வந்து டைரக்ட் கட்டுப்பாட்டில் வந்துடும். ஸோ அவங்க முதலாக எந்திரிச்சு படிக்கக்கூடிய நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் தான். திருக்குறளில் முப்பால்களிலும் 120க்கு மேற்பட்ட ஊமைகள் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. ஸோ அதாவது திருக்குறள் முப்பால் இருக்குல்ல, முப்பால்னு என்னது, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட ஊமைகள் எடுத்து ஆளப்பட்டுள்ளது. ஊமைகள் எனது ஒரு பொருளை ஊமையாக சொல்லியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு இயற்கையை ஒரு ஊமையாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 120 ஊமைகளை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் அனிச்ச மலர் 4 முறையும், யானை 8 முறையும், பாம்பு 3 முறையும் சுட்டப்பட்டுள்ளன. அதாவது குறிப்பிட்டிருக்காரு திருவள்ளுவர். எனத்தை அனிச்ச மலர் மேலே பார்த்தோம் இல்லையா, அதை 4 முறை குறிப்பிட்டிருக்காரு. யானை, அதாவது காட்டு விலங்கு யானையை பார்த்தீங்கன்னா 8 முறையும், பாம்பை 3 முறையும் குறிப்பிட்டிருக்காரு திருக்குறளில். யார்? திருவள்ளுவர். 46 குறள்களில் உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. உயிரினங்கள்லாம் ஏதோ ஒரு உயிரினங்கள், பறவையாக இருக்கலாம், அது விலங்காக இருக்கலாம், பாம்பு, யானை, புலி, இந்த மாதிரி எதாக இருக்கலாம். அப்படி உயிரினங்களை பார்த்தீங்கன்னா 46 குறள் பாக்கல்ல எடுத்தாட்டிருக்காரு. யார்? திருவள்ளுவர். அன்னம், கூகை, கொக்கு, காக்கை, புல் அப்படின்னா பறவை, மயில், ஆமை, கயல்னா மீன், மீன்னா விண்மீன், முதலை, நத்தம்னா சங்கு, பாம்பு, நாகம், என்பிலாது அப்படின்னா புழு ஆகியன இடம்பெற்றுள்ள உயிரினங்கள் சொன்னாங்க இல்லையா. நம்ம 46 உயிரினங்கள், அதில் என்னெல்லாம் இருக்குது? அன்னம், கூகைன்னு அந்த ஆதின்னு சொல்கிறோம்ல அது, கொக்கு, காக்கை, மயில், ஆமை, மீன், விண்மீன், முதலை, நத்தம், சங்கு, பாம்பு, நாகம், இதெல்லாம் அதில் அந்த உயிரினங்களை இடம்பெற்றுள்ள முக்கியமான வார்த்தைகள். அதிகாரங்கள் 1 to 4 பாயிரம், 5 to 24 இல்லறவியல். இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் வரக்கூடிய இந்த இயல்கள் 9 இயல்கள் இருக்கும் இல்லையா, ஒன்பது இயல்கள் இருக்கும், நான் 8 தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போது அதிகாரங்கள் 1 to 4 அப்படின்னா பாயிரவியல், அதிகாரங்கள் 5 to 24 இல்லறவியல், அதிகாரங்கள் 25 to 38 துறவரவியல், அதிகாரங்கள் அரசியல். பார்த்திங்கன்னா இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா பாயிரவியல் பார்த்திங்கன்னா பொருட்பாலில் வரக்கூடிய, அறத்துப்பாலில் வரக்கூடியது. இந்த 3 இந்த 2 பார்த்திங்க அப்படின்னா பொருட்பாலில் வரக்கூடியது. இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா இன்பத்துப்பாலில் வரக்கூடியது. ஸோ அப்போது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் எல்லாம் பார்த்திங்கன்னா எதில் வரக்கூடியது? அறத்துப்பாலில் வரக்கூடியது. அரசியல், அங்கவியல், ஓகேவா, அது ஒலிபியல், இந்த 3மே வரும். ஓகேவா. 3 இந்த ஃபஸ்ட்டு 3 இதில் வரும். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, ஒரு நிமிஷம். ரைட்டுப்பா. ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அரசியல். இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அறத்துப்பாலில் வரக்கூடியது. அரசியல், அங்கவியல், ஒலிபியல் இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா இதில் வரக்கூடியது? பொருட்பாலில் வரக்கூடியது. களவியல், கற்பியல் பார்த்திங்கன்னா இன்பத்துப்பாலில் வரக்கூடியது. ஓகேவா. வேறு ஒன்று, இந்த 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு என்ன பார்த்திங்கன்னா உரை எழுதியவர்கள், அதுக்கடுத்து கொஞ்சம் கேள்விகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ இந்த சிலபஸ் படி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். இதுக்கான டெஸ்ட்டு நான் கண்டக்ட் பண்ண பார்க்குறேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்க, நிறைய பேருக்கு தேவைப்படுறேன், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுப்பேன். நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தேன், ரொம்ப ரீச் ஆகலை. ஸோ இந்த வீடியோ ரீச் ஆகி நிறைய பேர் டெஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.